அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மஞ்சுளா ஜோசப் நர்சிங் யூடியூப் சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா IFHRMS பற்றி தான் பார்க்க போகிறோம். களஞ்சியம் ஆப்பில் நியூவாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களும் இந்த அப்டேட்டை வந்து கம்பல்சரி பண்ணணும். முக்கியமாக ஓல்டு ரெஜிமெண்ட் செலக்ட் பண்ணவங்க தான் இதை கம்பல்சரி பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த களஞ்சியம் ஆப்பில் வருமான வரி பிடித்தம் வந்து இந்த வருஷத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஓல்டு ரெஜிமெண்டா நியூ ரெஜிமெண்டா அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி நம்மளை செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் எல்லாருமே நம்ம அதை வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதில் ஓல்டு ரெஜிமெண்ட் கொடுத்துருந்தோம் செலக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட்ஸை வந்து கம்பல்சரி நம்ம வந்து பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளோட வருமான வரி பிடித்தம் வந்து குறையும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆப் வந்து நம்மளோட கிராஸ் சேலரிலேருந்து எவ்வளோ வருமான வரி நமக்கு வருதோ அந்த வருமான வரியை ஆட்டோமேட்டிக்காக டிடக்ஷன் பண்ணிட்டு தான் நமக்கு அந்த சேலரியை வந்து தருவாங்க. அப்படின்னா நமக்கு வருமான வரி பிடித்தம் அதிகமாக இருக்கும். அதனால நம்ம HRA அப்புறம் சேவிங்ஸு இந்த மாதிரி நிறைய இது நம்ம கட்டியிருந்தோம், இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த டிடக்ஷன் டீட்டெயில்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு வருமான வரி பிடித்தம் செய்வாங்க. அதனால் வாங்க அதை எப்படி எல்லாம் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் அந்த செல்ஃப் டிக்ளரேஷனை பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போயிட்டு IFHRMS அப்படின்னு நம்ம வந்து டைப் பண்ணுறோம். எனக்கு அங்கே ஃபஸ்ட்லேயே வருது பாருங்கள், IFHRMS. இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள் களஞ்சியம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட லாகின் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டை நம்ம போடணும். நான் என்னோட எம்ப்ளாயி ஐடி அண்ட் பாஸ்வேர்டை போடுறேன். போட்டுட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ இதில் கீழே இப்படி மேலே பார்த்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்குது பாருங்கள் இ சர்வீஸ் HR அண்ட் பின் செல்லான் கிரியேஷன் பேமெண்ட். அப்புறம் மூணாவதாக இருக்குது பாருங்கள் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு. இப்போ நம்ம இந்த எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் வந்து நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதர் செல்ஃப் சர்வீஸ், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் கோபேக்னு இருக்குது. இப்போ நம்ம இதில் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் இந்த செல்ஃப் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் லைனில் எழுதியிருக்க பாருங்கள், அது பக்கத்தில் 3 லைன் இருக்குது பாருங்கள், 3 லைன்ஸ். இப்போ நம்ம அந்த 3 லைன்ஸை டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு 3 இது ஓப்பன் ஆகும், ஹோம், எம்ப்ளாயி ப்ரொஃபைல் அண்ட் IT டிக்ளரேஷன் செல்ஃப்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம IT டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படிங்கிற மூணாவதாக இருக்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நம்மளோட நேமு, எம்ப்ளாயி நம்பர் எல்லாமே இருக்கும். நம்ம எந்த ரெஜிமெண்ட் சூஸ் பண்ணியிருக்கோங்க தான் அதில் இருக்கும். இப்போ அதில் ப்ளூ கலரில் டிக்ளேர் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம நேமு, நம்ம எந்த இது ஓல்டு ரெஜிமெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது, ஸ்டார்ட் டேட்டு, எண்டு டேட்டு எல்லாமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்படியும் நம்ம அந்த செல்ஃப் சர்வீஸ்னு மேலே 3 டாட் இருக்குது பாருங்கள் லைனை, அதை நம்ம டச் பண்ணுறோம். டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அதை டச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எது இதில் டிடக்ஷன் வேணும் அப்படிங்கிறத ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதர் இன்கம், செக்ஷன் 80C, 80CCC, அப்புறம் செக்ஷன் 80CCD, அப்புறம் செக்ஷன் 80D, அப்புறம் செக்ஷன் 80DD, அப்புறம் செக்ஷன் 80DDB, செக்ஷன் 80E. இதை மாதிரி வந்து நிறைய செக்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளோட டிடக்ஷன் வந்து எந்தெந்த செக்ஷனில் வந்து சூட்டபிள் ஆகுதோ அந்த செக்ஷனில் நம்மளோட இதை வந்து போடணும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் HRA, லாஸ்ட்டுக்கு முன்னாடி HRA எக்ஸப்ட்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் அதை டச் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஹவுஸ் ரெண்டு நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் வந்து நம்ம டைப் பண்ணணும். இதில் பாருங்கள் ஏப்ரல் மந்த்துக்கு இப்போது அப்ராக்சிமேட்டாக சும்மா ஒரு 10,000 போட்டோம் அப்படின்னா அடுத்து நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 1 மந்த்து கொடுத்துட்டு கீழே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், சேவ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை சேவ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அப்படியே திரும்பவும் செல்ஃப் சர்வீஸ் இருக்குது பாருங்கள், அதை இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி இப்போ ஓப்பன் ஆகும்.
இதில் வந்து நமக்கு ஒவ்வொன்றும் எது இதில் வருது அப்படிங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸு அப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்குது பாருங்கள் 80C, அப்புறம் 80CCன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை இப்போ நான் டச் பண்ணுறேன். டச் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து ஃபஸ்ட்லேயே காமிக்குது பாருங்கள், 80Cயில் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்னு காமிக்குது. இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். இதை டச் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம அதை லீவ்னு கொடுத்துட்டு பண்ணால் இது மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் ப்ரீமியம் பெய்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் நம்ம எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறோம் அப்படிங்கிறத போடணும். இயர்லிக்கு சம் அஷ்யூர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் நமக்கு எத்தனை அந்த பாலிசி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு போட்டிருக்கோம் அப்படிங்கிற அமௌண்ட்டை அதில் என்ட்ரி பண்ணணும். அப்புறம் பாலிசி நம்பரை என்ட்ரி பண்ணிக்கணும். பாலிசி டாட் ஸ்டேட் இருக்குது பாருங்கள், நம்ம எந்த டேட்டில் வந்து பாலிசி தொடங்கணுமோ அந்த டேட்டை அதில் போடணும். போட்டுட்டு கீழே சேவ்னு இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை நம்ம சேவ் கொடுக்கணும். அப்படியே திரும்ப பேக் வந்துடணும். வந்து மறுபடியும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ இதை மாதிரி இதில் மறுபடியும் 2-3 பாலிசி போட்டோம் அப்படின்னா மறுபடியும் இதே மாதிரி உள்ளார போயிட்டு நெக்ஸ்ட்டு எத்தனை பாலிசி கொடுத்துருக்கோமோ அத்தனை பாலிசி அதில் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 80CCE செகண்ட் ஒன்று இருக்குது பாருங்கள், இப்போ நம்ம அதை டச் பண்ணுறோம். அதை டச் பண்ணோம் அப்படின்னா இதை மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பு கேட்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் தான் வந்து அந்த என்ன சொல்கிறது பிஎல்ஐ போட்டிருக்கிறவங்க, இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம கட்டியிருக்கவங்க, ஆர்டி அப்படி இல்லைன்னா பசங்களுக்கு செலவு மகள் அப்புறம் பொன்மகன் திட்டம் கட்டியிருக்கவங்க எல்லாமே இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் 5 இயர்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்னு இருக்குது பாருங்கள், இதில் வந்து நம்ம அந்த 5 இயர்ஸ் பிளானோட ஆர்டி அதை வந்து நம்ம வந்து காமிச்சிக்கலாம். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. வந்தீங்க அப்படின்னா பப்ளிக் ப்ரொவைடர் ஃபண்டுன்னு இருக்கு பாருங்கள், இது வந்து பிபிஎஃப்னு சொல்லுவாங்க. இதுவும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் தான், அது போட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சுகன்யா சம்ரிதி அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், அது அந்த செலவு மகள் திட்டம் இருந்துச்சுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு, நம்ம டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணோம் அப்படிங்கிறதையும் நம்ம இதை வந்து இதில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக டியூஷன் ஃபீஸ் வந்து நான் டச் பண்ணுற பாருங்கள். டச் பண்ணேன் அப்படின்னா இதை மாதிரி தான் காமிக்கும், பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ டியூஷன் ஃபீஸ் கட்டுறோமோ அந்த டியூஷன் ஃபீஸை கட்டிட்டு இதில் சேவ் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆகிடும். அப்படியே திரும்ப மறுபடியும் அதே மாதிரி பேக் போனோம்னு நினச்சிக்கோங்களேன், சாரி, மறுபடியும் அந்த செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு 3 லைனை டச் பண்ணோம் அப்படின்னா அடுத்த இது ஓப்பன் ஆகும். இதில் இப்போ அதே மாதிரி நம்ம இருக்கிறத ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஸ்கீம் ஏதாச்சும் ஒன்று வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள் அது என்னங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பிபிஎஃப் அப்படின்னு இருக்குது பாருங்கள், பப்ளிக் ப்ரொவைடர் ஃபண்ட் அப்படிங்கிறத இப்போ நான் இதை டச் பண்ணுறேன். இதை டச் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக் ப்ரொவைட் ஃபண்ட் அதிலே வந்துடும். எவ்வளோ அமௌண்ட் நம்ம வருஷத்துக்கு பே பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துட்டு அப்படியே பேக் வாங்க. பேக் வந்துட்டு திரும்பவும் அதிலே போயிட்டு நமக்கு என்னென்ன சேவிங்ஸ் இருக்கோ எல்லா சேவிங்ஸும் இதில் என்னென்ன இருக்கோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், சூஸ் பண்ண நான் எதுவுமே சேவ் பண்ணாமல் வெளியில் வந்திருக்கேன். அதனால தான் அது சேவ் பண்ணலாங்கிறது தான் எனக்கு அந்த நான் ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணும்போது காமிக்குது. பட் நான் அதை லீவ் கொடுத்துட்டேன். சேவ் பண்ணலன்னா அது மாதிரி காமிக்கும். நம்ம அதை வேணும்னா நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மறுபடியும் போயிட்டு நமக்கு வேறு என்னென்ன இது இருக்கோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் போட்டிருந்தாங்கன்னா அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது போக பிஎல்ஐ போட்டிருப்பாங்க, அதில் போட்டுறவங்க நமக்கு இதில் ஜென்ரல் ப்ரொவைடர் ஃபண்டுன்னு இருக்குது பாருங்கள், அதில் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி என்னென்ன பாலிசிஸ் இருக்கோ யார் யாருக்கு இதில் வருமோ அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சேவிங்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து சப்மிட் ஆகிடும். இப்போ நான் அப்படியே பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு திரும்பவும் அந்த செல்ஃப் சர்வீஸில் போயிட்டு கீழே லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் டவுன்லோட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அதை டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன என்ன சொல்கிறது நம்ம அதில் செலக்ட் பண்ணியிருக்கோமோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவிங்ஸ்க்கு நம்ம கொடுத்துருந்தோமோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து காமிக்கும். பட் ஆனால் நான் எதுவுமே செலக்ட் பண்ணாதனால எனக்கு எதுவுமே காமிக்கல. இதில் ரைட் சைடில் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் டவுன்லோட் அப்படின்னு நம்ம இப்போ அதை நான் டச் பண்ணேன் அப்படின்னா நமக்கு அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிளியர் ஸ்கேனரில் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ எனக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு, நான் எதுவுமே செலக்ட் பண்ணனால எனக்கு பிளைனாக தான் வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஓல்டு ரெஜிமெண்ட் செலக்ட் பண்ண ஒவ்வொருத்தவங்களுமே இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் அப்டேட் வந்து நம்ம கம்பல்சரி பண்ணி ஆகணும். அப்படி நம்ம பண்ணல அப்படின்னா நம்மளோட சேலரியோட கிராஸ் சேலரி இருக்கு இல்லையா, அதுலேருந்து அவங்களாவே ஆட்டோமேட்டிக்காக ஐஎஃப்எஸ்ஆர்எம்எஸ்ஸை கால்குலேட் பண்ணி அதுக்குள்ளே வருமான வரியை பிடித்தம் செஞ்சுருவாங்க. அப்படி பிடித்தம் செஞ்சாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருமே அதிகமாக நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால நம்மளோட சேவிங்ஸை அதில் காமிப்போம். இந்த
வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.